மக்களின் கோடிக்கணக்கான வரிப்பணத்தை சுருட்டிவிட்டு நீதிமன்ற விசாரணைகளுக்கு கூட வர பயந்து அமெரிக்காவில் போய் தஞ்சம் புகுந்தால் தப்பிவிடலாம் என்று நினைக்கிறார்களா? சட்டத்தின் இடுக்குகளை பயன்படுத்தி வழக்குகளையே திசை திருப்பிய அந்த அரசியல் மூளையின் நிஜமான சுயரூபம் என்ன? அன்பு தோழர்களே, இலங்கை அரசியல் வரலாற்றில் ஆட்சி அதிகாரமும் சட்ட அமுலாக்கமும் எப்படி ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கும், அரசியல் மாற்றங்கள் நீதிமன்ற வழக்குகளை எப்படி திசை திருப்புகின்றன என்பதற்கும் பசில் ராஜபக்சவின் கடந்த கால வழக்குகள் மிகச்சிறந்த சான்றுகளாகும். ராஜபக்ச குடும்பத்தின் அரசியல் மூளை என்று வர்ணிக்கப்படும் பசில் ராஜபக்ச கடந்த காலங்களில் அதிகார பலத்தால் தன் மீதான ஊழல் வழக்குகளிலிருந்து எப்படி தப்பினார்? இன்று திசை காட்டிய அரசாங்கத்தில் அவருக்கு எதிராக எடுக்கப்பட்டு வரும் அதிரடி நடவடிக்கைகள் என்ன? அக்குவேராக ஆணிவேராக பிரித்து மேய்கிறது இந்த வீடியோ. தோழர்களே, 2015 நடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்காக திவிநெகும அபிவிருத்தி திணைக்களத்திற்கு சொந்தமான 2,94,00,000 ரூபாய் பொதுப்பணம் பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. நாட்டின் வறுமை ஒழிப்புக்காக ஒதுக்கப்பட்ட பொதுமக்களின் வரிப்பணத்தில் மஹிந்த ராஜபக்சவின் உருவம் பொறிக்கப்பட்ட 50 லட்சம் பஞ்சாங்கங்களை அச்சிட்டு வாக்காளர்களை கவர்வதற்காக நாடு முழுவதும் விநியோகித்தார்கள். இதன் காரணமாக 2016 பசில் ராஜபக்ச மற்றும் குறித்த திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கிச்சிரி ரணவக்க ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் 2019 ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தோடு இந்த வழக்கு ஒரு புதிய வடிவத்தை எடுத்தது. 2021 செப்டம்பரில் பசில் ராஜபக்ச நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்ட சில மாதங்களிலேயே, அதாவது 2022 பிப்ரவரி 1 அவர் குற்றமற்றவர் என்று கூறி நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். அரசு தரப்பு சாட்சிகள் குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க தவறிவிட்டதாக கூறி பாதுகாப்பு தரப்பின் விளக்கத்தை கூட கேட்காமல் அவர்கள் விடுவிக்கப்பட்ட விதம் இலங்கை நீதித்துறை வரலாற்றின் ஒரு மிகப்பெரிய வளைவை நமக்கு காட்டுகிறது. பசில் ராஜபக்சவின் இந்த அரசியல் நகர்வுகளை புரிந்து கொள்ள அவருடைய பின்னணியை பார்ப்பது ரொம்பவே அவசியம் தோழர்களே. 1970 மஹிந்த ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளராக பணியாற்றியதன் மூலம் பசில் ராஜபக்ச அரசியலுக்குள் நுழைந்தார். அரசியல் உலகில் முடிக்குரிய இளவரசர் என்று அன்று அழைக்கப்பட்ட அனுர பண்டார் நாயக்கவின் நெருங்கிய ஆதரவாளராக இருந்த பசில் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்து உருவான புதிய கட்சியின் பொதுச் செயலாளராக பணியாற்றினார். அதன் பின் ஜே.ஆர். ஜெயவர்தன தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து காமினி திசாநாயக்கவின் கீழும் பணியாற்றினார். பின்னர் 1997 கிரீன் கார்டு மூலமாக அமெரிக்காவில் குடியேறியவர் 2005 ஜனாதிபதி தேர்தலில் தனது சகோதரர் மஹிந்தவின் வெற்றிக்கு மிகப்பெரிய பங்காற்றினார். 2007 தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் வந்து 2010 தேர்தலில் மஹிந்தவின் வெற்றிக்கு மாபெரும் சக்தியாக மாறினார். கம்பஹா மாவட்டத்தில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராகவும் அவர் வலம் வந்தார். இதனால்தான் இவரை ராஜபக்ச குடும்பத்தின் அரசியல் மூளை என்கிறார்கள். தோழர்களே, லித் என்று சொல்லப்படும் பஞ்சாங்க வழக்கு மட்டுமல்ல, பசிலுக்கு எதிராக பல்வேறு நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. திவிநெகும திணைக்களத்தின் 36 மில்லியன் ரூபாய் நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு, இசுர்மத் வீடமைப்பு திட்டத்திற்காக அனுமதியின்றி 2.99 பில்லியன் ரூபாய் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு, எல்லாவற்றிற்கும் மேலாக மல்வானையில் வருமானத்தின் மூலம் நிரூபிக்க முடியாத 200 மில்லியன் ரூபாய் பணத்தை பயன்படுத்தி 16 ஏக்கர் நிலத்தில் ஆடம்பர மாளிகை ஒன்றை கட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அந்த நிலத்திற்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று பசில் ராஜபக்ச தெரிவித்தார். அதன் விளைவாக உரிமையாளரே இல்லாமல் அனாதையாக கிடந்த அந்த ஆடம்பர மாளிகையை இறுதியில் அரசாங்கமே பொறுப்பேற்றுக் கொண்டதுதான் வேடிக்கையான விடயமாகும்.
ஒரு சாதாரண குடிமகன் சிறு குற்றத்திற்காக கடுமையான தண்டனைகளை அனுபவிக்கும் போது கோடிக்கணக்கான மக்கள் பணத்தை கையாடல் செய்ததாக குற்றம் சாட்டப்படும் அரசியல் தலைவர்கள் அதிகார பலத்தால் மிக எளிதாக சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பது ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கியது. தேர்தல்களின் போது தற்காலிக சலுகைகளுக்காகவும் இலவசங்களுக்காகவும் ஏமாறும் மக்கள் இருக்கும் வரை ஆட்சியாளர்கள் பொதுப்பணத்தை சுயநலத்திற்கு பயன்படுத்துவது தொடரவே செய்யும். ஆனால் மக்கள் பணத்திற்கான உண்மையான நீதி பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுவதன் மூலமாகவே நிலைநிறுத்தப்படும். அப்படியொரு மாற்றம்தான் இப்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கிறது தோழர்களே. சட்டத்திற்கு மேலே இருந்த பிரபுக்கள் இப்போது சட்டத்திற்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற நிலை தற்போதைய திசைகாட்டி அரசாங்கத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் வெளிப்பாட்டின் ஒரு அங்கம்தான் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தப்பித்த அமெரிக்காவில் இருக்கும் பெசில் ராஜபக்சவை சர்வதேச நடைமுறைகள் மூலமாக கைது செய்து இந்நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான வேலைகள் மிக தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளமை ஆகும். இதிலிருந்து வெளிப்படுவது என்ன? அதிகாரம் கையில் இருந்தவரை சட்டத்தை வளைத்தவர்கள் நினைவில் கொள்ளட்டும். மக்கள் விழித்து கொண்டால் எந்த கொம்பனின் அரசியல் மூலையும் வேலை செய்யாது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான அரசியல் அலசல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.